நான் மகிழ்ச்சியா இருக்கேன், காரணம் இளையராஜா, அவரோட இசை பிரகாஷ்ராஜ். இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன்னா அதுக்கு ஐயா இளையராஜாவும் அவரோட இசையும் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு நடிகர் இயக்குனர் பிரகாஷ்ராஜ். மதுரை தமுக்கம் மைதானத்துல இளையராஜாவோட மகன் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவோட இசை நிகழ்ச்சி நடந்துச்சு. ராஜாவோட சங்கீத திருநாள்ன்ற பெயர்ல நடந்த இந்த நிகழ்ச்சியை மீனாட்சி அம்மன் கோவில் தக்கார் கருமுத்து கண்ணன் தொடங்கி வச்சாரு. மதுரை மண்ணில் இதுவரைக்கும் நடந்துடாத அளவுக்கு ரொம்ப பெரிய கூட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துச்சு. அத்தனை பேரும் ராஜாவோட இசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதி காத்து இசையை ரசிச்சாங்க. இந்த இசை நிகழ்ச்சியை நடிகை சுஹாசினி தொகுத்து வழங்கினாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்கன்னு கார்த்திக் ராஜா பாட இசை நிகழ்ச்சி தொடங்குச்சு. பின்னாடி பலத்த கரவொலிகளுக்கிடையே தோன்றிய இளையராஜா ஜனனி ஜனனி பாடலை பாட ஆரம்பிக்க மக்கள் ஆரவாரம் செஞ்சு ரசிச்சாங்க. அதுக்கப்புறம் பாடகர்கள் ஹரிஹரன், எஸ்.என். சுரேந்திரன், யுவன் சங்கர் ராஜா, பாடகிகள் சித்ரா, பவதாரிணி உள்பட பல பாடகர்கள் பாடகிகள் இளையராஜாவோட இசையில பிறந்த பாடல்களை பாடி அரங்கைய அதிர வச்சாங்க. மொத்தம் 32 பாடல்கள் நிகழ்ச்சியில பாடப்பட்டுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அமர்ந்திருந்த பாடல்களை ரசிச்சு கேட்டாங்க மதுரை ரசிகர்கள்.